வணக்கம். வறண்ட பாளம் பாளமா வெடிச்ச ஒரு நிலத்தை எப்படி செழிப்பான ஒரு விவசாய பூமியா மாத்துறதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு இந்த தொகுப்புல குரு பஞ்சகவ்யம் அப்புறம் பல தானிய விதைப்பு முறைய பயன்படுத்தி இதை எப்படி ரொம்ப சுலபமா ஆனா மிக துல்லியமா செய்ய போறோம்னு தான் பார்க்க போறோம். சரி, இந்த முழு பயணத்தையும் நாம 5 கட்டங்களா பிரிக்கலாம். முதல்ல மண்ணை எப்படி விழிப்படைய செய்யறது, அப்புறம் பசுமை போர்வையை உருவாக்குறது, குரு பஞ்சகவ்யம் காய்ச்சறது, அப்புறம் அந்த சுவாரஸ்யமான இட்லி மாவு விளைவு, கடைசியா நம்மளோட இலக்கான அமோக அறுவடை. இந்த வரிசையில தான் நாம போக போறோம். இப்போ முதல் கட்டத்துக்கு வருவோம். மண்ணை விழிப்படைய செய்யறது. ஒரு விதத்துல பார்த்தா இதுதான் வறண்ட பூமிக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கற முதல் படி. விவசாயம்னாலே முதல்ல உழுறதுதான்னு நம்ம எல்லாரும் நினைக்கலாம். ஆனா இங்க நாம ஒரு சின்ன மாற்றம் செய்ய போறோம். உழுறதுக்கு முன்னாடி மண்ணுக்கு ஒரு தடபுடலான விருந்து வைக்க போறோம். ஒரு ஏக்கருக்கு சரியா 25-30 கிலோ அளவுக்கு தானியங்கள், பருப்பு வகைகள், எண்ணெய் விதைகள், அப்புறம் நறுமண பயிர்கள்னு எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையா விதைக்கிறோம். யோசிச்சு பாருங்க, ஒரே நேரத்துல இத்தனை வகையான உணவுகள் கிடைச்சா அந்த மண்ணுக்கு எப்படி ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும்? இது முடிஞ்சதும் நாம அடுத்த கட்டத்துக்கு போறோம். அதாவது ஒரு பசுமை போர்வைய உருவாக்குறது. இது மண்ணுக்கான ஒரு பாதுகாப்பு கவசம்னு கூட சொல்லலாம். நம்ம விதைச்ச சில நாட்கள்லயே அந்த நிலத்தை சுத்தி பாத்தீங்கன்னா அப்படி ஒரு பச்சை கம்பளம் விரிச்சாப்புல நிலம் முழுசும் மாறிடும். ஆனா இதோட உண்மையான வேலை என்ன தெரியுமா? சுட்டெரிக்கிற வெயில்ல மண் காஞ்சு போகாம தடுத்து நிறுத்துற ஒரு ஷீல்டு மாதிரி இது செயல்படுது. அது மட்டும் இல்லாம பூமிக்கடியில கண்ணுக்கு தெரியாம இருக்கிற கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகளுக்கு இது ஒரு மாபெரும் உணவு ஃபேக்டரியாவும் மாறுது. ஆனா இங்கதான் நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த செடிகள் வளர்ந்து பூக்குற நிலைமைக்கு வரும் பாத்தீங்களா, அந்த தருணம் எந்த காரணத்தை கொண்டும் விதை வரதுக்கு விட்டுடக்கூடாது. பூக்குற அந்த பாயிண்ட்ல செடிகள் முழுசையும் அப்படியே மண்ணோட மண்ணா சேர்த்து உழுது மடக்கிடணும். டைமிங் தாங்க இங்க ரொம்ப முக்கியம். இப்படி பூக்கறதுக்கு முன்னாடி மடக்கி உழுறோம் இல்லையா, இதத்தான் நாம உயிருள்ள உரம் அல்லது லிவிங் மென்யூர்னு சொல்றோம். இத செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, செடியில இருக்கிற அத்தனை கார்பனும் உயிர் சத்துக்களும் ஒரே அடியா மண்ணுக்குள்ள ஊடுருவி ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டா மாறுது. சரி, மண்ணை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்மளோட 3வது கட்டம் குரு பஞ்சகவ்யம் தயாரிக்கிறது. இந்த முழு விவசாய முறைக்கும் இதுதான் அந்த உயிர் ஊட்டும் சக்தி. இந்த ஜிபி, அதாவது குரு பஞ்சகவ்யம் தயாரிக்கிறதுல கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் தேவைங்க. சாணம், கோமியம், நாட்டு சர்க்கரை, கற்றாழை, இது கூட ஒரு ஸ்பெஷலான இலை, இதையெல்லாம் சரியான அளவுல கலந்து ஒரு 5-6 நாளைக்காவது நல்லா நொதிக்க விடணும். இன்னொரு முக்கியமான விஷயம், தினமும் காலையிலயும் மாலையிலயும் மறக்காம இந்த கலவைய நம்ம கைவிடாம கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த ஜிபி தயாரிக்கிறதுல ஒரு சூப்பரான சீக்ரெட் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் இதுல சேர்க்கிற இலைய நம்ம கட்டாயம் மாத்திக்கிட்டே இருக்கணும். அதாவது மாசம் எருக்கில சேர்க்கிறோம்னா 2வது மாசம் வெற்றிலை சேர்க்கணும், 3வது மாசம் வெப்பால, கற்பூரவள்ளி இல்லனா புளிச்சக்கீரை, இப்படி சுழற்சி முறையில மாத்திக்கிட்டே வரணும். ஏன் இப்படி மாத்தி மாத்தி போடணும்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். நம்ம உடம்புக்கு எப்படி பலவிதமான வைட்டமின்கள் தேவையோ அதே மாதிரிதான் மண்ணுக்கும். இந்த இலைகளை மாத்துறது மூலமா மண்ணுக்கு தேவையான சகலவிதமான நுண்ணூட்ட சத்துக்களும் போய் சேருது. இதனால பல வகையான நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் மண்ணுக்குள்ளேயே உருவாகி செழுத்து வளர ஆரம்பிக்குது. இப்போ நாம 4வது கட்டத்துக்கு வந்திருக்கோம். இதுக்கு பேருதான் இட்லி மாவு விளைவு. பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல, ஆனா மண்ணுக்குள்ள நடக்கிற அந்த நொதித்தல், அதாவது ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ புரிஞ்சுக்க இந்த உதாரணம் ரொம்ப வசதியா இருக்கும். உங்களுக்கு இட்லி மாவு எப்படி தயார் பண்றோம் தெரியும். வெறும் அரிசி மாவு எப்படி இருக்கும்? ரொம்ப கெட்டியா தொட்டா கல்லு மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா அதுவே நொதிச்சதுக்கு அப்புறம் நல்லா சாஃப்டா காத்து உள்ள புகுந்து பம்முன்னு வந்துரும் பாருங்க. நம்ம ஜிபியும் அந்த பாறை மாதிரி இருக்கிற மண்ணுக்கு இதே வேலையதான் செய்யுது. மண்ணை ரொம்ப மென்மையாவும் உதிரியாவும் மாத்திடுது. இந்த நொதித்தல் நடக்கும்போது மண்ணுல என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு பாத்தீங்கன்னா, மண் அப்படியே பஞ்சு மாதிரி ஆயிடுது. அதனால காத்து சுலபமா உள்ள போயிட்டு வருது. தண்ணி ஊத்துனா ஈஸியா உறிஞ்சுக்குது. இதனால செடியோட வேர்கள் எந்த சிரமமும் இல்லாம மண்ணுக்குள்ள ரொம்ப ஆழமா போய் சத்துக்களை அப்படியே முழுமையா உறிஞ்சுக்க முடியுது. சரி, இதை எப்படி பயன்படுத்துறது? நாம அந்த பசுமை போர்வைய மண்ணுல உழுது மடக்கணும் பாத்தீங்களா, அது முடிஞ்ச உடனே 1 லிட்டர் ஜிபிக்கு 100 லிட்டர் தண்ணிங்கிற கணக்குல கலந்து நேரா மண்ணுல ஊத்திடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் டோஸ். அதுக்கப்புறம் செடி வளர்ற அந்த காலம் முழுக்கவே 15 நாளைக்கு ஒரு தடவை 1 லிட்டர் ஜிபிக்கு 50 லிட்டர் தண்ணிங்கிற விகிதத்துல கலந்து செடிகளோட இலைகள் மேலேயே ஒரு ஸ்ப்ரே மாதிரி தெளிச்சு விடணும்.
இந்த பல தானிய போர்வையும் நம்ம ஜிபியையும் ஒன்னா சேர்க்கும்போது மண்ணுல நிஜமாவே ஒரு மேஜிக் நடக்குதுங்க. நுண்ணுயிர்கள்லாம் பயங்கரமா பெருக ஆரம்பிக்குது. மண் தானாவே காத்துல இருக்கிற நைட்ரஜனை இழுத்துக்குது. ஒரு கட்டத்துல மண் தனக்கு தேவையான சத்துக்களை தானே உருவாக்கிக்கிற ஒரு சூப்பரான மிஷின் மாதிரி மாறிடுது. அபானம் இல்லையா? இப்போ நாம பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். அமோக அறுவடை. இவ்வளவு செஞ்சதுக்கு நமக்கு கிடைக்க போற ரிசல்ட் என்னங்கறத இப்ப பார்க்கலாம். இந்த உயிர் உள்ள மண் நமக்கு என்ன தரப்போகுது? நல்ல நீர்பிடிப்பு இருக்கிறதுனாலயும் வேர்கள் ஆழமா போறதுனாலயும் செடிகள் நம்ம கண்ணுக்கே ரொம்ப ஆரோக்கியமா செழிப்பா தெரியும். அதோட விளைவு எந்த வருஷமும் மகசூல் குறையாம நிலையான ரொம்ப அதிகப்படியான ஒரு அறுவடை நமக்கு கிடைக்குது. கடைசியா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. வெறும் செடிகளுக்கு மட்டும் உரம் போட்டுக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி தன்னைத்தானே வளர்ப்படுத்திக்கிற ஒரு உயிருள்ள மண்ணை நாம உருவாக்குனா என்ன ஆகும்? ஒரு தடவை இப்படி மண்ணை செழிக்க வச்சுட்டா அந்த மண் காலம் முழுக்க நிரந்தரமா நமக்கு உணவளிச்சுக்கிட்டே இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். இத பத்தி கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தொகுப்பில் சந்திப்போம்.